பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? மீண்டுமாய் இந்த யூடியூப் சேனல் மூலயமா உங்களை சந்திப்பதில் மிக சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கும் ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். 2 கொரிந்தியர் நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. கடைசி பகுதி, எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பிரியமானவர்களே, நமக்கு உபத்திரவம் வரும்போது நமக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம தெரியாத திக்கற்று இருக்கும்போது நமக்கு ஆறுதல் செய்கிறவர் ஒரே ஒருத்தவர் தாங்க. அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தவிர நம்மளை யார் ஆறுதல் படுத்தினாலும் அது டெம்பரரியாக தாங்க இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம கம்ஃபர்ட் ஆன மாதிரி இருப்போம், ஆனால் திருப்பி நமக்கு அந்த பழைய ஞாபகம் தான் வரும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதல் தரும்போது அதை விட ஒரு பெரிய ஆறுதல் வேறு எதுவுமே இருக்காதுங்க. அவர் தாங்க நமக்கு கம்ஃபர்ட்டார், அவர் தாங்க நமக்கு ஆறுதலின் தேவன். அவரை போல் நம்ம ஆறுதல் படுத்த யாருமே இருக்க முடியாதுங்க. பிரியமானவர்களே, நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுவோம். நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் நமக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்கக்கிட்டலாம் சொல்லுவோம், இது மாதிரி நடந்துச்சு அது மாதிரி நடந்துச்சு. அவங்க 2 வார்த்தை சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும், அந்த உபத்திரவம் நம்ம நினச்சி அதே ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ஆண்டவர் எப்படி நம்ம கம்ஃபர்ட் பண்ணுவாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாருங்க, நான் இருக்கிற மகனே, நான் இருக்க மகளே, ஐ லவ் யூ மை டாட்டர், ஐ லவ் யூ மை சன் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க. இதை விட ஒரு கம்ஃபர்ட்டான வார்த்தை வேறு என்னங்க இருக்க முடியும்? இதை விட ஒரு கம்ஃபர்ட்டர் வேறு யாருங்க இருக்க முடியும்? இஸ் த கம்ஃபர்ட் ஃபார் எவ்ரி திங், எனி டைம், எனி வேருங்க. அவரை மட்டும் விட்டுறாதீங்க. பிரியமானவர்களே, நமக்கு எப்பொழுதுமே ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தாங்க இருக்கும். ப்ராப்ளம்ஸ் இல்லாத யாராவது யோசிச்சிட்டார் எனக்கு ப்ராப்ளமே கிடையாது, ஐ எம் ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா யூ ஆர் ஃபுல். கரெக்டாங்க? நீங்கள் உண்மையாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக எந்த நபராக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில், அது சிறு குழந்தையாக இருந்தாலும் ஐயோ இவ்வளோ புக்ஸ் படிக்கணுமே, எக்ஸாம் இருக்கே, எல்லாத்துக்கும் கவலை இருக்கும், எல்லாத்துக்கும் உபத்திரவம் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ் த கம்ஃபர்ட். நம்மளை ஆறுதல் படுத்துக்கிற தேவன் அவர் இருக்காருங்க. அதனால் உபத்திரவம் வரும்போது பொறுமையாக இருங்க, பதட்டப்படாதீங்க. ஆண்டவர் நம்மளை தேற்றுவார், ஆற்றுவார். நீங்கள் சொல்லலாம், சிஸ்டர் நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த சூழ்நிலைங்க கடந்து வந்தால் தான் சிஸ்டர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அந்த சூழ்நிலையை நானும் கடந்து வந்துக்கிட்டு தாங்க இருக்கேன். கடந்த வாரம் நான் சொன்னல சேனலில் 4 நாள் வீடியோ ஆடியோஸ் எதுவும் போட முடியலன்னு சொல்லி, ஃபஸ்ட்டு என்னுடைய சின்னம்மா போன ஃப்ரைடே அன்றைக்கி இறந்தாங்க. அடுத்து 2 நாள் கேப்பு, அடுத்தது டியூஸ்டே அன்னைக்கு வெனஸ்டே அன்றைக்கி என்னோடய பெரியம்மா இருந்தாங்க. வித்தின் ஷார்ட் பீரியட் 2 பேர் இழந்திருக்கேன் நான். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா இது, ஏன் இப்படிலாம் நடக்குது? அந்த சூழ்நிலையில் போய் நீங்கள் கடந்து வரும்போது அந்த பெயின் வெளியில் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு உபத்திரவம். எல்லோரும் அப்போ தான் ஒரு டெத் அட்டன் பண்ணிட்டு வராங்க, அடுத்த டெத்து. யோசிச்சு பாருங்களேன். அதுதாங்க வாழ்க்கை. ஆனால் அந்த நேரத்துலேயும் என் குடும்பத்தை, உற்றார் உறவினர் எல்லாரையும் ஆறுதல் படுத்தினது யாருங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் உங்களுக்கும் இதே மாதிரி உபத்திரவத்தில் ஒரு வேளை நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்கன்னா, அந்த உபத்திரத்துலேருந்து ஒரு மாத்திரம் தாங்க உங்களை ஆறுதல் படுத்த முடியும். யார் அப்படின்னா அவர் தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹீஸ் த லவ்வபிள் காடுங்க. அவரை போல் ஒரு ஆறுதல் படுத்துக்கிற ஒரு தேவன் கண்டிப்பாக இருக்கவே முடியாதுங்க. அதனால் தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்க. எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் உங்களுக்காக எப்பொழுதும் ஆயத்தமாக நான் இருக்கேன் ஜெபிக்கிறதுக்கு. ஒரு வேளை சிஸ்டர் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணது எனக்கு தெரியலையே அப்படின்னீங்கன்னா, உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு உங்களுடைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டு, உங்கள் நேம், அது எந்த ஊர்லேருந்து, அது நான் மேண்டட்ரி தாங்க. உங்களுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பரோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. யூ நோ நீட் டு பே எனி அமௌண்ட், எனி திங்குங்க. உங்கள் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் மட்டும் எனக்கு கொடுங்க. உங்களுக்காக எப்பொழுதும் நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக நமது வலது பரிசத்தில் எப்பொழுது இருப்பார். அதனால் எதை குறித்து கவலைப்படாதீங்க. காட் பிளஸ் யூ, ஸ்டே பிளஸ். ஒரு சின்ன ஜெபம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
அன்பின் ஆண்டவரே அப்பா, இன்றைக்கும் தகப்பனே என்னோடு கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா, பலப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, ஒரு வேளை ஆண்டவரே அப்பா அந்த உபத்திரவத்தின் பாதையில் அவங்க கடந்து வந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, அவர்களை சுற்றிலும் ஒரு இருள் சூழ்ந்தது போல இருக்கலாம். அடுத்தது நான் என்ன செய்வது அப்படின்னு திக்கிட்டு கூட அவங்க இருக்கலாம். ஆனால் என் தேவாதி தேவன் அப்பா, அவங்களுக்கு இருக்கிற எல்லா உபத்திரவத்தையும் என் தேவன் தாமே நீர் எடுத்து போட்டு நீரே ஆறுதலின் தேவனாக இருந்து அப்பா அவர்களை ஆற்றி தேற்றி அப்பா அவர்களை நீர் ஆண்டவரே தூக்கி எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என் தேவன் தாமே நீர் சமீபமாக இருக்கிற தேவன் அல்லவா. எப்பொழுதும் அப்பா அவர்களுக்கு கண்ணீரை யாவையும் நீர் துடைத்து அவர்களை அப்பா நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அப்பா, மனதார ஆசிர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, நம்பி ஆண்டவரே இந்த சகோதரி ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பா என்னோடு இணைந்து உண்மையாய் ஜெபிக்கிறாங்க அப்பா. அவர்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து வராங்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து அப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அவர்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தலைமுறையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்திக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. Stay blessed. Thank you.